உலகெங்கிலும் உள்ள செவரல் டைம்ஸ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை பேசிக்குள்ளே போவேன். நாளைக்கு டிஎம்கேவோட தேர்தல் அறிக்கை வெளியிட போகிறாங்க. ஓகேவா, அடுத்த வாரம் வந்து ஏடிஎம்கேவோட தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க. போன வாரம் வந்து பிஜேபியோட தேர்தல் அறிக்கை வெளியிட போகிறாங்க. நாளைக்கு சுயேட்சையில் நிற்கிறவங்க கூட தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க. ஓகேவா, இன்னைக்கு ராத்திரி போய் நீங்கள் உங்கள் தாத்தாட்டையோ உங்கள் அப்பாட்டையோ போய் அப்பா நாளைக்கு டிஎம்கேவோட தேர்தல் அறிக்கை வெளியிட போகிறாங்களே, அறிக்கையில் என்ன இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் அப்பாவோ தாத்தாவோ கரெக்டாக சொல்லுவாங்க, எக்ஸாக்டாக சொல்லுவாங்க. நாளைக்கு வந்து இது தாண்டா பண்ண இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லி டிஎம்கேவோட தேர்தல் அறிக்கை இருக்குண்டான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது வந்து டிஎம்கேவோட தேர்தல் அறிக்கையில் இருக்கும். கிட்டத்தட்ட 74 அந்த தேர்தல் அறிக்கை இருந்துகிட்டே இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 20-40 வருஷமாக அந்த தேர்தல் அறிக்கை இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஏடிஎம்கேவோட தேர்தல் அறிக்கையிலையும் கச்சத்தீவை மீட்போன்னு இருக்கும், டிஎம்கேவோட தேர்தல் அறிக்கையிலே இருக்கும். நாளைக்கு யாராவது சுயேட்சையில் நிற்பாங்க தெரியுமா அவங்க ஏரியாவில், அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க நான் எம்பி ஆனாலும் எம்எல்ஏ ஆனாலும் கச்சத்தீவு மீட்பேன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், பிஜேபி அஜெண்டாலையும் இருக்கும். வாட் இஸ் கச்சத்தீவு? கச்சத்தீவு மீட்போம் அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுக்குறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க இன்றைக்கி. அப்போ யார் கொடுத்தா? ஓகேவா. ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு ஏன்டா இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, போன வாரம் வந்து அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ஆர்டிஐயில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. கச்சத்தீவு வந்து கொடுத்ததை பற்றியான ஒரு தகவல் இருக்குது. அதுக்கு வந்து ஆர்டிஐ வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த தகவல் என்ன இருக்குது அப்படின்னா, கச்சத்தீவை வந்து நாங்கள் வந்து 1976 வந்து இந்தியா வந்து கொடுத்துச்சு. எனக்கு கொடுத்தது வந்து கலைஞருக்கு தெரியும், கலைஞர் மூக்கரன்னு தெரியும். அவர் வந்து அதை வச்சு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால வந்து கச்சத்தீவு போனதுக்கு கலைஞரும் காங்கிரஸ் தான் காட்டணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிஐ மூலமாக தகவல் வந்து அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி கச்சத்தீவை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய அம்சமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி கச்சத்தீவை பற்றி இது வந்து ஒரு அம்சமாகவே இல்லைனாலும் நம்ம பேசி தான் ஆகணும். ஏன்னா ஒரு தேர்தல் அறிக்கையில் இருக்குது கச்சத்தீவு நிற்போம். அப்போ கச்சத்தீவு கொடுத்தது யார்? வாங்க வீடியோ. கச்சத்தீவு அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு விடாமல் பேசுவீங்க. கச்சத்தீவு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கச்சத்தீவு அப்படிங்கிறது வேறு வீட்டில் நம்ம ராமேஸ்வரம் இருக்குது இல்லையா, தனுஷ்கோடி ராமேஸ்வரத்தில் இருந்து ராமேஸ்வரம் பக்கத்தில் தான் கச்சத்தீவு இருக்குது. கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்தில் வந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலையும், இலங்கையில் நெடுந்தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு இருக்குது. அந்த தீவில் வந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் கச்சத்தீவு அங்கே இருக்குது. கிட்டத்தட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க தனுஷ்கோடியிலேருந்து நம்ம பார்த்தாலே கச்சத்தீவு வந்து கண்ணால் பார்க்கலாம். அதாவது சன்லைட்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா, மங்கல் இல்லாமல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தனுஷ்கோடிலேருந்து கச்சத்தீவை கண்ணாலே பார்க்க முடியும். அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் தான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. முன்ன வந்து நம்ம வந்து இப்போ மாதிரி இல்லை, 1976க்கு முன்னாடி, அதாவது 1960, 64, 60 அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இலங்கை வந்து மிகப்பெரிய இதெல்லாம் இல்லை, நம்ம வந்து நார்மலாக படகுலே போயிட்டு வந்துடலாம். ஓகேவா. ஒரு 20 சிசி இன்ஜின் கொண்ட படகுல இலங்கைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். 20 சிசி இன்ஜின் புதுசான சொல்கிறேன்னு சொல்லுது. நீங்கள் ஹீரோ ஹோண்டா ஓட்டுறீங்க இல்லையா, ஹீரோ ஹோண்டா வந்து 48 சிசி எதுவும் நினைக்கிறேன். அந்த இன்ஜினை வந்து நீங்கள் உங்கள் படகுல மாட்டிட்டு வந்தீங்கன்னா போயிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே இலங்கையே போயிட்டு வந்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து வர்த்தகம் இருந்துச்சு. ஓகேவா. ஸோ கச்சத்தீவு வந்து நடுவில் தான் இருக்குது. ராமேஸ்வரம் வந்து வெறும் 10 கிலோமீட்டர் தொலைவிலையும், நெடுந்தீவில் வந்து இலங்கை நெடுந்தீவில் வந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும், ராமேஸ்வரத்தில் வந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் தான் தீவு அமைஞ்சிருக்கு. இந்த தீவோட மொத்த பரப்பளவுன்னு எடுத்துன்னா மொத்த பரப்பளவு 1 மைல் தானா. 1 மைல் அப்படிங்கிறது எவ்வளோன்னு கேட்குறீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தான். சுற்றளவே 2 கிலோமீட்டர் தான். 2 கிலோமீட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் புரியிற மாதிரி விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 200 குடும்பங்கள் வாழலாம். இன்றைக்கி அந்த இடத்துல குடும்பங்கள் வாழணும், நீங்களும் நானும் வாழணும்னா ஒரு 200 பேர் வாழலாம். 200 குடும்பங்கள் வாழலாம். 200 ரேஷன் கார்டை வச்சு ஒரு 200 பேருக்கான ரேஷனை கொடுத்துட்டு 200 குடும்பங்கள் மட்டும் வாழ தகுதியான தீவு தான் கச்சத்தீவு. அந்த ஒரு 200 பேர் தகுதியான ஒரு 200 பேர் மட்டும் வாழ்கிற கிட்டத்தட்ட 1 மைல் மட்டும் டிஸ்டன்ஸ் இருக்க கச்சத்தீவுக்காக நம்ம ஏன் போராடுது? இந்தியா போராடுது. 130 crore மக்கள் தொகை வச்சுருக்க இந்தியா கிட்டத்தட்ட 1 மைலுக்காக ஏன் போராடுது அப்படிங்கிறத முன்னொரு காலத்தில் அப்படின்னா இந்தியாவில் வந்து படகுலாம் போகல. அப்போது வந்து நம்ம வந்து பருத்தியால் நெய்யப்பட்ட வலையை தான் வச்சுருப்போம். அந்த வலையை வந்து உலர்த்தி காய வச்சுருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து கச்சத்தீவை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தோம். ஓகேவா. கச்சத்தீவு போவோம், மீன் பிடிப்போம், வலையை திருப்பி காய வைப்போம், திருப்பி மீனை சேகரிப்போம், வருவோம், வலையை காய வைப்போம், மீன் சேகரிப்போம். அது மாதிரி காலைல போயிட்டு நைட் வரையும் இருந்துட்டு ஸோ அப்படி இருக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து நமக்கு வந்து கச்சத்தீவை பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இது வந்து அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஸோ இந்தியா வந்து பிரிட்டிஷ் கீழ், அதாவது இன்னையிலேருந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி, இன்றைக்கி வந்து 2024 இருக்கும். கிட்டத்தட்ட 1921 வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து அப்போ வந்து நம்ம எல்லாமே பிரிட்டிஷ் கீழே தான் இருக்குது. இலங்கையும் பிரிட்டிஷ் கீழே தான் இருக்குது, நம்மளும் பிரிட்டிஷ் கீழே தான் இருக்கும். அப்பயே வந்து அதிகாரிகள்லாம் போய் கச்சத்தீவு வந்து இந்தியாவுக்கு சொந்தமான லேண்டு, இலங்கை அப்படின்றது தனி மாகாணமாக ஆண்டுகிட்டு இருக்காங்க. சென்னை மாகாணம்னு சொல்லி இவங்களாம் ஆண்டுகிட்டாங்க. சென்னை மாகாணத்துக்கு சேர்ந்த லேண்டு தான் கச்சத்தீவு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்த மீட்டிங் வந்து என்னென்னா கொழும்புல நடக்குது. அங்கே இருக்க இலங்கையிலேருந்து தூதுவர்களும், அதாவது இலங்கையிலேருந்து மெம்பர்ஸும் வந்திருக்காங்க, இந்தியாவிலேருந்து மெம்பர்ஸ் போய் இலங்கைக்கு போயிருக்காங்க. கொழும்புல வந்து இந்த மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கச்சத்தீவு எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இலங்கை சொல்கிறாங்க. இல்லை கச்சத்தீவு எங்களோடது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இங்கேருந்து போன தூதுவர்கள்லாம் சொல்கிறாங்க. ஓகேவா. 2 அதிகாரிகளும் கான்ஃபரன்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ கச்சத்தீவை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லி இலங்கை மறுத்துறாங்க. ஸோ அதிகாரிகள் வந்து இவங்க என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே வந்து அதிகாரிகள் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மீன்பிடி உரிமை ஒன்றா நீங்கள் வந்து இப்போதைக்கு எடுத்துக்கோங்க, கச்சத்தீவில் மீன்பிடி உரிமை ஒன்றா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் வந்து இலங்கைகிட்ட சொல்லிடுறாங்க. தீவு மித்தபடி இந்தியாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் வந்து இது மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாங்க. இது மாதிரி சொல்லிட்டு அதிகாரிகள் சென்னை வந்தோடனே இங்கே வந்து சொன்னோடனே இங்கே இருக்க மேயர்ஸ்லாம் கேட்கவே இல்லை. அது எப்படி எங்களை கேட்காம வந்து இலங்கைக்கு வந்து விட்டு கொடுத்தது? இது 1921 நடந்தது. அது எப்படி எங்களை கேட்காம நீ வந்து இந்தியாவை சேர்ந்தனாலவே இலங்கைக்கு விட்டு கொடுத்துட்டு வரோம், மீன்பிடி உரிமையை எப்படி விட்டு கொடுத்துட்டு வரோம்னு சொல்லி போட்டு ஏறி நெய் விட்டாங்க. ஓகேவா? அது வந்து அப்படியே போகுது. அப்படியே வந்து அந்த இஷ்யூ வந்து அப்படியே சால்வ் ஆகிடுது. இது வரைக்கும் அப்படியே போகுது. அப்புறமா வந்து இந்தியாவுக்கு வந்து 1947 சுதந்திரம் கிடச்சி பிரிட்டிஷர்ஸ்லாம் போயிடுறாங்க. பட் ஆனால் வந்து இந்த ஒப்பந்தம் வந்து அப்படியே இருக்குது. ஓகேவா? இந்த ஒப்பந்தத்தை வந்து ஸ்ரீலங்காவில் வந்து பத்திரப்படுத்தி மட்டும் வச்சுக்கிறாங்க. மீன்பிடி உரிமை எங்களுக்கு தான், பட் தீவு இந்தியாவோடது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. மீன்பிடி உரிமை எங்களுக்கு தான் சொல்லிட்டு இந்த ஒப்பந்தத்தை ஸ்ரீலங்கா வந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. 1947 வந்து சுதந்திரம் கிடச்சிது. ஸோ பிரிட்டிஷர்ஸ்லாம் வந்து நம்ம நாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இந்தியா விட்டு டோட்டல் இந்தியா விட்டு வெளியே போயிட்டாங்க. 1947 நம்மளுக்கு சுதந்திரம் கிடையாது. 1948 இலங்கைக்கு சுதந்திரம் கிடையாது. ஓகேவா? அவங்களும் வெளியே போயிட்டாங்க, நம்மளும் வெளியே போயிட்டாங்க. ஸோ நம்ம மட்டும் அப்படியே மீன் பிடிச்சிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். அப்போ வந்து 1964 வந்து திருப்பி வந்து கிளைம் பண்ணாங்க, கச்சத்தீவு வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இலங்கை வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இலங்கை ஃபைட் பண்ணோடனே நம்ம ஆளுங்க வந்து அது எப்படி இலங்கைக்கு சொந்தம், எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டுறாங்க. இலங்கை வந்து ஒரு டாக்குமெண்ட் காட்டுறாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, 1921 மீன்பிடி உரிமை வந்து எங்களுக்கு விட்டு கொடுத்துட்டீங்க, ஸோ அது வந்து எங்களுக்கு தான் சொந்தம். மீன்பிடி உரிமையை விட்டு கொடுத்ததும் இல்லாமல் மீன்பிடி உரிமை மட்டும் நீங்கள் விட்டு கொடுத்து கச்சத்தீவு எங்களுக்கு சொந்தம் எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இலங்கை வந்து வாதம் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அதை வந்து இதுக்கு எதிர்வாதம் பண்ணுறதுக்கு இதுவரை எதுவுமே இல்லை. ஸோ இவங்களும் வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மீன்பிடி உரிமையெல்லாம் இல்லை, எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இது பாட்டுக்கும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. இது ஒரு சைட் ஓடிக்கிட்டே இருக்கப்போ 1964 ஓகே மீன் முன்னாள் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்துடுறாங்க. இது வந்து அப்படியே போயிட்டுருக்கு. இந்தியாவுக்கு தான் கச்சத்தீவு சொந்தம், பட் மீன்பிடி உரிமை வந்து அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்குமெண்ட் இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை கச்சத்தீவே எங்களுக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் வந்து சில டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 1947 வரையும் நில உச்சவரம்பு சட்டம் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. ஸோ கொண்டு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழகத்தை சேர்ந்த ஒரு மகாராஜா வந்து கப்பம் வசூலிச்சுக்கிட்டு இருந்தார், வரி வசூலிச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த தீவுலேருந்து வரி வசூலிக்கிறப்ப அந்த தீவு எங்களுக்கு தான் சொந்தம். அங்கே ஒரு தேவாலயம் கட்டியிருக்காங்க. அந்த தேவாலயம் கட்டினது யாருன்னா தமிழ்நாட்டுக்காரர் தான், ராமேஸ்வரத்துக்காரர் தான் கட்டியிருக்காரு. அங்கே ஒரு தேவாலயத்துக்கு இங்கேருந்து வந்து பூஜை பண்ணாங்க. ஸோ தமிழகத்துக்கு தான் அந்த தீவு சொந்தம், அதாவது இந்தியாவுக்கு தான் தீவு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி வாதம் வைக்கிறாங்க. அந்த வாதம் எதுவுமே வந்து அவங்களால ஏற்க மறுக்குது. ஸோ நில உச்சவரம்பு சட்டம்னு சொன்னால கப்பம் வசூலிச்சார்னு சொன்னால அது என்னன்னு சொல்லிடுறேன். இந்தியாவில் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா நில உச்சவரம்பு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டத்தில் என்ன இருக்குன்னா, ஒருத்தர் வந்து இவ்வளோ நிலம் தான் வச்சிருக்கணும், ஸோ அதுக்கு மேலே நிலம் வச்சிருந்தா அதை வந்து அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நில உச்சவரம்பு சட்டம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்துடலாம். நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வரது எங்கள் மகாராஜா வந்து உங்கள்கிட்ட வந்து கப்பம் வச்சு வச்சிருக்காரு, அதாவது இலங்கைனா கச்சத்தீவுலேருந்து கப்பம் வச்சு வச்சிருக்காரு, ஸோ இவங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஸ்ரீலங்கா வந்து முழுக்க மறுத்துருது. இது ஏற்க மறுத்து அப்படியே போயிட்டு 1964 இந்த பேச்சுவார்த்தையும் ஒரு தோல்வியில் தான் முடியுது. தோல்வியில் தான் முடியுங்கிற சென்ஸ் யாருக்கு எது அப்படின்னு ஒரு எல்லை வகுக்க முடியாமல் தான் போயிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலையில் தான் 1964 அப்புறம் 1973 திரும்பி ஒரு அகைன் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கப்பட்டு இந்திரா காந்தி வந்து இலங்கை போகிறார். இலங்கை போய் அவர் பேசுகிறார். இந்திரா காந்தி வந்து இலங்கை போய் என்ன பேசுகிறாருன்னா, கச்சத்தீவு வந்து மீட்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறார். அவங்க வந்து இலங்கை வந்து ஒத்துக்கவே இல்லை, கச்சத்தீவு வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, 1974 ஒரு ஒப்பந்தம் போட்டு ஓகே கச்சத்தீவை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி முழுசாகவே கொடுத்துட்றாங்க. கச்சத்தீவோட மீன்பிடி உரிமை மட்டும்தான் இலங்கைகிட்ட இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, தீவே முழுசாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி 1974 ஒரு கையெழுத்தை போட்டு வந்துடுறாங்க. அப்போது வந்து இலங்கையோட அதிபராக இருந்தவங்களும் இலங்கையோட அதிபரும் நம்மளோட பிரதமராக இருந்த இந்திரா காந்தி வந்து சைன் போட்டு வந்துடுறாங்க. ஓகேவா? அவங்க வந்து விட்டு கொடுத்துட்டு இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, சில ஃப்ரேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க, சில சரத்துலாம் வச்சுருக்காங்க. 5ஆம் சரத்து 6ஆம் சரத்து இதெல்லாம் முக்கியமானது. அதாவது என்னென்னா, ஆர்டிகல் ரூல் சொல்லுவாங்கள்ல, நான் வந்து ஒத்துக்கிறேன், இந்த சலுகையெல்லாம் எனக்கு கொடு அப்படின்னு கேட்பாங்கள்ல, ஸோ அதுதான் சரத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 5ஆம் சரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ஒரு தேவாலயம் இருக்குது. ஓகேவா? கச்சத்தீவில் ஒரு தேவாலயம் இருக்குது, இப்போ இருந்துகிட்டு இருக்குது. அந்த தேவாலயத்தில் நாங்கள் தான் வந்து பூஜை பண்ணுவோம், நாங்கள் வந்து வருஷம் வந்து வழிபட்டுட்டு போவோம், அதுக்கு வந்து எங்களுக்கு அனுமதித்தாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அந்த அனுமதித்தாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் வைக்கிறாங்க. அந்த கிளைம் வந்து இலங்கையும் ஒத்துக்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து எப்போ ஒன்றாலும் இந்த மீனவர்கள் வந்து கச்சத்தீவு வந்து வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைம் வைக்கிறாங்க. அதையும் வந்து இலங்கை வந்து ஒத்துக்கிட்டு 1974 இந்த ஆர்டிகல் வந்து கையெழுத்தாயிடுது. ஓகேவா? கையெழுத்தாயிட்டு அவங்க வந்துடுறாங்க. ஸோ 1976 திரும்பவும் வந்து இதை ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ரிவைஸ் பண்ணி ஒரு சட்டம் வந்து சைன் பண்ணுறாங்க. அந்த சட்டமில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த 2 ஷரத்து சொன்னேன் இல்லையா, இந்த 4வது ஷரத்து 5வது ஷரத்து சொன்னேன் இல்லையா, அதாவது அங்கே கோயிலுக்கு வரலாமும் இந்த மீனவர்கள் வந்து வந்துட்டு போகலாம் அப்படிங்கிறதும் அது வந்து நீக்கப்படுது அப்படிங்கிறத நீங்கள் கோயிலுக்கு வந்துட்டு போகலாம், பூஜை எங்காவது தான் செய்வாங்க, நீங்கள் ஒன்றா வந்து வழிபட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற ஷரத்து இருக்குது. இன்னொன்று வந்து அதை விளக்கி சொல்கிறாங்க, மீனவர்கள் வந்து வந்துட்டு போகலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கிறத விட கச்சத்தீவில் வந்து மீனவர்கள் மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிறது எந்த இதுலேயும் குறிப்பிடப்படலை அப்படின்னு சொல்லி 1976 அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் ஆகிட்டு போயிருது. ஸோ இது வந்து அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஆனால் இப்போ தான் வந்து நம்ம பிஜேபி என்ன
அண்ணாமலை வந்து வராரு. அவர் வந்து ஆர்டிஐயில் போட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து ஆல்ரெடி கலைஞருக்கு தெரியும், கலைஞருக்கு வந்து இதை சொல்லிட்டாங்க 1976 இந்த மாதிரி ஒரு ரூல் கொண்டு வரும், இனிமேல் வந்து தமிழர்களுக்கு அதில் உரிமை, தமிழர்களுக்கு அதில் உரிமை இல்லை, தமிழர்களை வந்து அங்கே போய் மீன் பிடிக்க முடியாது. ஸோ அப்படிங்கிறது வந்து கலைஞர்கிட்ட சொல்லிட்டோம், இவர் வந்து அதை வந்து அப்படியே அசால்ட்டாக விட்டுட்டாரு. ஸோ இதனால தான் வந்து கச்சத்தீவு வந்து சுமூகமாக வந்து இலங்கைக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத அண்ணாமலையோட கிளைமாகவே இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்னைய அரசியல் சூழலில் கச்சத்தீவு வந்து கிளைமாக இருக்கும். ஓகேவா? இது இல்லாமல் நம்ம தான் கச்சத்தீவை கொடுத்துட்டோம், நம்ம ஏமாந்துட்டோமா அப்படின்னு சொன்னால், சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட், சவுக்கு சங்கர் நிறைய பேர் தெரியும், அவர் வந்து புதுசாக ஒரு உருட்டுறாரு. உருட்டு மீன்ஸ் நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, சவுக்கு சங்கர் வந்து ஒரு புதிய வாதத்தை வைக்கிறாரு. நம்ம வந்து ஒரு தீவை வாங்கிட்டு, அதாவது நம்ம ஒரு சில இடங்களை வாங்கிட்டு கச்சத்தீவை கொடுத்தோம், நம்ம ஒன்றும் விட்டு கொடுக்கல, இதனால் பாதிப்படைஞ்சது இலங்கை மீனவர்கள் தான் நிறைய பாதிப்படைஞ்சிருக்காங்க, தமிழக மீனவர்களுக்கு லாபம் தான் கிடச்சிருக்கு, பாதிப்படைஞ்சது இலங்கை மீனவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. இதனால வந்து சவுக்கு சங்கருக்கு எதிரான கூட்டம், சவுக்கு சங்கரை வந்து எத்தனை பேர் ஆதரிப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி வந்து சவுக்கு சங்கர் வந்து இத்தனை பேர் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சவுக்கு சங்கர் சொன்னது உண்மையா? கச்சத்தீவை நம்ம கொடுத்ததுனால பாதிப்படைஞ்சது இலங்கை மீனவர்கள் தானா பாதிப்படைஞ்சாங்க, தமிழக மீனவர்கள் பாதிப்பே அடையலை அப்படிங்கிற கான்ட்ரவர்சிக்குள்ளே இந்த இது போயிடுது. ஓகே, நம்மளும் அதை போய் நோண்டுவோம், என்னென்ன புதுசாக வந்து சவுக்கு சங்கர் வந்து இப்படி சொல்கிறாரு, நம்ம வந்து படித்தது வந்து தெரியும், நம்ம வந்து அன்னைக்கு படித்தது வந்து தெரியும், தமிழக மீனவர்கள் தான் இன்றைக்கி வந்து பாதிக்கப்பட்டுருக்காங்க கச்சத்தீவை கொடுத்ததுனால. அதனால தான் ஒரு அரசியல் தேர்தல் அறிக்கையிலையும் வந்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி புதுசாக சவுக்கு சங்கர் சொல்கிறாரு, ஏமாற்றப்பட்டது இலங்கை மீனவர்கள் தான் அப்படிங்கிறது சவுக்கு சங்கர் சொல்கிறார். ஓகே வாங்க அதிகம் சவுக்கு சங்கர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்ப்போம். கச்சத்தீவோட மொத்த பரப்பளவு நான் எவ்வளோ சொன்னேன் அப்படின்னா 2 மைல் சொன்னேன். 2 மைல் அப்படிங்கிறது 285 ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டு தோராயமாக சொல்கிறாங்க. இந்த 285 ஏக்கரை வந்து இலங்கைக்கு கொடுத்துட்டு இந்தியா வந்து எதை வாங்கியிருக்கு இலங்கைகிட்ட அப்படின்னா 25 லட்சம் ஏக்கர் கொண்ட வெட்ஜ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, ஒரு பிளேஸ் இருக்குது. அதாவது கடலுக்குள்ளே நம்ம சாதாரணமாக போனால் ஒரு பிளேஸ் தெரியாது. இப்போ வந்து நம்ம வந்து இங்கேருந்து வெளியில் போகணும், ஒரு செங்கல்பட்டு போகணும் இல்லை, செங்கல்பட்டு அப்படின்ற ஒரு மைலுக்கு தெரியும். ஓகேவா? செங்கல்பட்டை நான் உனக்கு கொடுக்குறேன், இவ்வளோ சுற்றி ஓகே இப்படி சொல்லாமே, நம்ம எப்படி பேசணும், ஆந்திராட்ட வந்து திருப்பதி உங்களுக்கு கொடுக்குறேன், சென்னை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு பேசி தமிழ்நாடு வந்து சென்னை வாங்கிட்டு திருப்பதி ஆந்திரா கொடுத்துருச்சு. கரெக்டாக இது வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்திரா காந்தி என்ன சொல்கிறாங்க 1974 அப்படின்னா, கச்சத்தீவு வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஓகேவா, மீன் குடி ஒரு மீன் எடுத்துக்கோ, கச்சத்தீவு மீன் வச்சுக்கோ, ஆனால் வந்து எனக்கு வந்து கேட்ஜ் பேங்க் அப்படின்ற ஒரு இடத்த வந்து ஒரு பிளேஸ் கடலுக்குள்ளே ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த வந்து எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கேட்ஜ் பேங்க் அப்படிங்கிற ஒரு பரப்பளவு அப்படிங்கிற ஒரு பிளேஸோட பரப்பளவு என்னென்னா 25 லட்சம் ஏக்கர். ஓகேவா? இது வந்து கண்ணல பக்கம் சுற்றி தண்ணியால் சூழ்ந்திருக்கும். இந்த பிளேஸ் எங்கே இருக்காங்கன்னா கன்னியாகுமரிக்கு பக்கத்தில், கன்னியாகுமரியிலேருந்து 2 நாட்டுகள் மேல் தொலைவோ ஏதோ சொல்கிறாங்க. ஸோ அங்கே தான் வந்து இந்த வேட்ஜ் பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பிளேஸை அவங்க வாங்கினதுக்கு காரணம் என்னென்னா, வேட்ஜ் பேங்க் அப்படிங்கிற பகுதி உலகத்திலேயே கிட்டத்தட்ட 9 இடத்துல மட்டும்தான் இந்த வேட்ஜ் பேங்க் அப்படின்னு இருக்குது. உலகம் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியும், 91 கண்ட்ரிஸ்ன்னு நினைக்கிறேன், 91 கண்ட்ரிஸ் தான் உலகம். ஸோ அவங்களுக்கு இருக்க நாட்டிலே இந்த வேட்ஜ் பேங்க் அப்படின்னு சொல்கிறது இந்த உலகத்திலே 9 இடத்துல மட்டும்தான் இருக்குது. அந்த 9 இடத்துல தமிழகத்தில் மட்டும்தான், இந்தியாவில் தமிழகத்தில் மட்டும்தான் இந்த வேட்ஜ் பேங்க் இருக்குது. ஸோ அந்த பகுதி வந்து இந்தியாவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி வேட்ஜ் பேங்க் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, மீன்கள் வந்து இடம்பெயரும்ல, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும், பறவை சொல்கிறாங்க வலசை போகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி மீன்கள் போகிறாங்க, அந்த இடத்துல தங்கி ஓய்வு எடுத்துட்டு இனப்பெருக்கம் செஞ்சுட்டு போகுமா, ஓகேவா, அந்த மாதிரி இடம் தான் வேட்ஜ் பேங்க் அப்படிங்கிற இடம். அந்த இடத்த வந்து எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிறாங்க. ஓகே, இலங்கையும் வந்து ஓய்வு வச்சுக்கான கொடுத்துட்டாங்க. வேட்ஜ் பேங்க் அதில் வந்து இந்தியாவுக்கு வந்து மொத்தமாக வந்து ரொம்ப நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து மீன் பிடிச்சாங்க அப்படின்னா ஒரு மீனவர்கள் வந்து ஒரு நாளில் ஒரு டன் மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த வேட்ஜ் பேங்க் பகுதிக்கு போனீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் 1 டன் மீனை பிடிச்சிட்டு வந்துடலாம். ஸோ அந்த அளவுக்கான கடல் வளங்கள் உள்ளது தான் அந்த வேட்ஜ் பேங்க் பகுதி, அதை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வேட்ஜ் பேங்க் பகுதியில் தான் போன வருஷம் கூட அந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து பெட்ரோலியம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆய்வு நடத்துறதுக்கு டெண்டர் விட்டுருந்தாங்க. அந்த டெண்டர் வந்து இப்போ வந்து கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. மீனவர்கள் வந்து எதிர்த்தாங்க அப்படின்றது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு கேன்சல் பண்ணப்படல. ஸோ இதுதான் அந்த வேட்ஜ் பேங்க். ஸோ இப்படி தான் என்ன பண்ணுங்க, கச்சத்தீவை கொடுத்துட்டு வேட்ஜ் பேங்க் அப்படிங்கிற பகுதி வந்துருக்காங்க. சவுக்கு சங்கர் சொன்னது ஒரு வகையில் உண்மை தான். பட் இதுக்காக பாதிக்கப்பட்டது வந்து இலங்கை மீனவர்களாக கேட்டிங்கன்னா, ஓகே, ஒரு பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டது இலங்கை மீனவர்கள். இந்த பிரச்சனை வந்து எதுக்கு வந்துச்சுன்னு பார்க்கணும். இந்த பிரச்சனை வந்து அதாவது தீவு வந்து இலங்கைக்கு போனதுனால தான் அந்த பிரச்சனை வரல, நம்ம மீனவர்களை சுட்டு கொள்றதுனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாலே, அதாவது சொல்லுவாங்கள்ல, ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்துலாம், எரியறதை குறைச்சா கொதிக்கிற தானாடகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சுமூக பேச்சுவார்த்தை மூலமாகவே இதை முடிச்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் பிரச்சனை இருக்குது. ஸோ அப்துல் கலாம் வந்து அன்றைக்கி என்ன சொல்லியிருந்தாங்க, 2012 என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கச்சத்தீவு வந்து சுமூகமாக முடிக்கிற அளவுக்கு என்கிட்ட ஐடியா இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்துல் கலாம் வந்து ஒரு தாட் வச்சிருந்தாரு. பட் அது கடைசி வரைக்கும் நடக்காமே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து தீவு வந்து உங்கள்கிட்ட இருக்கா எங்கள்கிட்ட சொந்தமா அப்படின்றது பிரச்சனை இல்லை. மீனவர்கள் மீன் பிடிச்சா கைது செய்யாமல் இருக்கா சுடாமல் இருக்குது, அதுதான் பிரச்சனை. ஓகே, இதுதான் வந்து இன்றைக்கி கச்சத்தீவோட ஓவரால் இஷ்யூ. ஓகே, சவுக்கு சங்கர் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். என்னதான் இருந்தாலும் சவுக்கு சங்கர் தப்பு தான் அப்படிங்கிறத இந்தியாவின் தமிழகத்தின் மிகச்சிறிய சேனலான இந்தியாவின் மிகச்சிறிய சேனலான உலகத்தின் மிகச்சிறிய சேனலான சாரல் டைம்ஸ் வன்மையாக கண்டிக்கிறது. சவுக்கு சங்கரை வன்மையாக கண்டிக்கிறது சாரல் டைம்ஸ். நான் சொல்லிக்கிறேன். பாய். நெக்ஸ்ட்
வந்து எடுத்து முடிச்சுட்டேன். ஸோ பின் குறிப்பாக வந்து இதை சேர்க்கணும்னு பார்க்குறேன். சவுக்கு சங்கர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நம்ம வந்து இலங்கை வந்து சீனா வந்து சீனா வந்து உள்ளே வந்துடும். சீனா வந்து உள்ளே வந்துட்டால் நம்மளால சமாளிக்க முடியாது. நம்ம வந்து ஒரு எல்லை தேசமாகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சீனா வந்து கண்டிப்பாக வந்து இந்தியாவை வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ இந்தியா வந்து அட்டாக் பண்ணி சீனா வந்து என்னைக்குமே நினைச்சது சீனாவோட மிகப்பெரிய பொருளாதார சந்தை வந்து இந்தியா தான். ஸோ அப்படி வந்து சீனா வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்துச்சா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இலங்கை வந்து சீனாட்ட சொல்லாது. சீனா வந்து இலங்கையிட்ட சொல்லுது அப்படின்னா, சீனா வந்து வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிங் கண்ட்ரி யுஎஸ் இருக்குது, ரஷ்யா இருக்குது. ஸோ இத்தனை கண்ட்ரிஸ் வந்து நம்மளுக்கு நட்பு நாடுகளாக இருக்குது. ஸோ அதனால வந்து சீனா என்றைக்குமே ஒரு ஸ்டாண்ட் எடுக்காது. ஸோ அதை நினச்சி நீங்கள் யாருமே பயப்பட தேவையில்ல. ஸோ சவுக்கு சங்கர் வீடியோ பார்த்து நீங்கள் குழம்புவீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவுபடுத்தும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ தெளிவுபடுத்தலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எந்த இடம் தெளிவுபடுத்தலன்னு வச்சுட்டு அதுக்கு ஒரு புது வீடியோ போடுவோம். பாய், சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.